சும்மா எப்போயும் யோசிச்சு பார்ப்பேன் இந்த மாதிரிலாம் என்னது லாங்குவேஜ் மொழி வந்து உருவாச்சு இத்தனை வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம். பல ஆயிரம் மொழி இருக்குது நம்ம இந்தியாவிலே எவ்வளோ மொழி இருக்குது. இந்த மொழி வந்து என்ன இருந்தாலும் நமக்கு இப்போ அவங்கவுங்களுக்கு தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, போர்ச்சுகீ என்னென்னமோ டச்சு அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாரையும் காமனாக்குற மாதிரி ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் வந்திருக்கு. இப்போ இன்றைக்கி இங்கிலீஷ் எல்லாரையும் இணைக்குது. ஆமாம், கரெக்ட். இங்கிலீஷில் பேசுகிறதுனால ஃபாரினர்ஸ்ட்டு பேச முடியாது, எல்லாம் ஓகே. It's very qualified, and it is not Kodambakam, and we have to make very verses, and it is it's lawyers don't standing sit down. English American speech language. பட் எனக்கு மட்டுமா அப்படின்னு தெரியல, உங்ககிட்ட கேட்குறேன். எனக்கு என்ன தான் இங்கிலீஷில் பேசினாலும் பிரெயினுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த காது வரைக்கும் இங்கிலீஷில் கேட்குது. அது என்கிரிப்ட் ஆகி என் பிரெயினில் வந்து டீக்ரிப்ட் ஆகும்போது தமிழில் தான் டீக்ரிப்ட் ஆகுது. அப்போ உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கா? உங்களோட மதர் டங் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் மாறுமோ ஒரு வேலை? Can I do something for you, Mr. Bond? A martini, shaken, not stirred. Vodka martini, shaken, not stirred. Vodka martini. குலுக்கு எஸ் ஆனால் ஆட்டுதான். ஓகே, இல்லை எனக்கு மட்டும் அப்படி தானா, உங்களுக்கும் அப்படி தானு தெரில. நம்ம என்ன மொழி பேசினாலும் சரி, இப்போ உங்களுக்கு ஹிந்தியே கற்றுக்கிட்டாலும் சரி, ஹிந்தியில் பேசுகிறது என்கிரிப்ட் ஆகி என் மைண்டில் எனக்கு தமிழ் தான் டீக்ரிப்ட் ஆகுது. நான் அது கொஞ்ச நாள் மட்டும் தான் யோசித்தேன், இந்த மாதிரி பரவாயில்ல அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இப்போ நம்ம கிட்டத்தட்ட நம்மளும் கம்ப்யூட்டர் மாதிரி தானே. எப்படி சொல்கிறேன்னா, கம்ப்யூட்டரில் நீங்கள் இங்கிலீஷில் பேசலாம், தமிழில் பேசலாம், என்ன வேணால் பேசலாம். ஆனால் அதோட மதர் டங் பைனரி, 0s and 1s. ஸோ அப்படி பார்க்கும்போது நீ என்ன பேசினாலும் அது வெறும் 0 and 1 தான் அதுக்கு. இப்போ யோசிச்சு பாருங்கள், எப்படி யோசிச்சு பாருங்கள். நம்ம வெளியூரில் இருக்கும்போது நம்மக்கிட்ட யாராவது தமிழ் பேசினா, சார் தமிழ் பேசுவீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஆர்வமாக போகிற மாதிரி இப்போ போயிட்டு கம்ப்யூட்டரில் போயிட்டு நம்ம 0லேயும் 1லேயும் பேசினா கம்ப்யூட்டர் ஆர்வமாகுமா அப்படின்னு தோணும். கம்ப்யூட்டருக்கு வந்து யாரோ நம்ம மொழி யாரோ பேசுகிறாங்க அப்படின்ட்டு தோணும். மொழி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பிரெயின் நமக்கு வந்து புரிய வைக்கிது. ஆனால் அந்த மொழி நமக்கு அதையும் தாண்டி ஒரு ஐடென்டிட்டியாக மாறுறது பிரச்சனை இல்லை. அந்த ஐடென்டிட்டி அப்படியே இருந்தால் பரவாயில்ல. அந்த ஐடென்டிட்டியை வச்சு நீங்களாம் இந்த குரூப்பு, ஹிந்தி பேசுகிறவங்களாம் அந்த பக்கம், தமிழ் பேசுகிறவங்களாம் இந்த பக்கம், அதுலேயே ஒரு பாலிடிக்ஸ் நிறையா நடக்கும் எப்பயுமே. அப்படி பார்த்துட்டிங்கன்னா நான் 11th படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சு என் கிளாஸில் பாதி பேர் ஹிந்திக்காரங்க தான். நீங்கள்லாம் சொல்கிறபடி ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ற கோட்ஸ் எல்லாம் போட்டு நான் அவனுக்கு கூட இருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்குமே எனக்கு 11th 12th ஃப்ரெண்ட்ஸாக இருந்து இன்றைக்கி எனக்கு திருப்பி கால் பண்ணி எப்படி இருக்குன்னு கேட்டது அந்த ஒரு 4 ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்கள் மிலிட்ரி கேம்பில் ஹிந்தி கேசட்டை போட்டுட்டு ஆடுவோம் பாருங்க ஒரு டான்ஸு. சும்மா நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க கூடலாம் சண்டை போட்டுன்னு இப்படி இருந்தால் நமக்கு வேலைக்கு ஆகாது. ஸோ மொழின்றது நம்ம புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அதுக்காக மொழியை வச்சு மக்களை ஒதுக்கக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு தோணுது. பார்ப்போம். பாய். Far off to the west, far across the sea, there lies a special land called Finland.